ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோஸ்க்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, FYP கார்டுக்கான ஃபுல் KYCயை எப்படி நம்ம ஆன்லைனில் வந்து அப்டேட் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயிலை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ FYP கார்டை பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கேஷ்பேக் வந்து கொடுப்பாங்க. ஸோ இந்த ப்ரீபெய்ட் கார்டை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து மொபைல் ரீசார்ஜ் வந்து பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்கள் பண்ணக்கூடிய ஈச் அண்ட் எவ்ரி ரீசார்ஜுக்கும் உங்களுக்கு 5% வந்து அதில் கேஷ்பேக் வந்து கிடைக்கும். ஸோ இதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுறது மூலமாக நிறைய அமௌண்ட்டை வந்து சேவ் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்துட்டு எந்த ஒரு மெர்ச்சன்ட் வெப்சைட்டாக இருந்தாலும் சரி, இல்லை வந்து வேறு ஏதாவது ஒரு ஷாப்பில் போயிட்டு பில் பேமெண்ட் வந்து பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ப்ரீபெய்ட் கார்டை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பில் பேமெண்ட் வந்து பண்ணும்போது ஸோ அதுலேயுமே உங்களுக்கு டிஸ்கவுண்ட் வந்து நிறையவே வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதை பற்றி ஆல்ரெடி வீடியோஸ் போட்டிருக்கோம். அந்த வீடியோட லிங்க்கும் வேணும்னா கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணிக்கோங்க. இதில் என்னென்ன பெனிஃபிட்லாம் வந்து கிடைக்குது, அது மட்டும் இல்லாமல் இதோட ப்ரூஃப் எல்லாமே அதில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து ஃபுல் KYC வந்து நம்ம பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து இந்த ப்ரீபெய்ட் கார்டை யூஸ் பண்ணி ATMல வந்து பணம் வந்து வித்ட்ரா பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ அதுக்கான ஃபுல் KYC எப்படி நம்ம அப்டேட் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயிலை ஒரு லைவ் டெமோவாக வந்து பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்துட்டு FYP ப்ரீபெய்ட் கார்டுக்கான ஃபுல் KYC எப்படி அப்டேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களோட FYP அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இது மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் வந்து இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ப்ரொஃபைல் பிக்சர் வந்து ஷோ ஆகும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணதும் அடுத்தது உங்களுக்கு இது மாதிரி தான் இன்டர்ஃபேஸ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஃபுல் KYC வந்து பண்ணலை அப்படிங்கிற பட்சத்தில் உங்களோட ப்ரொஃபைலுக்கு கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்கிரேட் யுவர் KYC அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து ஷோ ஆகும். ஸோ நீங்கள் வந்து ஃபுல் KYC வந்து பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்கிரேட் அப்படின்னு வந்து காமிக்காது. ஸோ இப்போ வந்துட்டு நீங்கள் இந்த அப்கிரேட் யுவர் KYC அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது மாதிரி தான் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்துட்டு அப்கிரேட் யுவர் KYC அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை வந்து மறுபடியும் செலக்ட் பண்ணிக்கோங்க. இதை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் உங்களுக்கு இது மாதிரி பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதுக்கு கீழே வந்து அப்கிரேட் டு ஆதார் KYC அப்படிங்கிற ஸோ இந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஆதார் கார்டு நம்பரை வந்து என்ட்ரு பண்ண சொல்லுவாங்க. இதில் உங்களோட ஆதார் கார்டு நம்பரை என்ட்ரு பண்ணிவிட்டு கெட் OTP அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிடுங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து என்னோட ஆதார் கார்டு நம்பரை என்ட்ரு பண்ணி கெட் OTP கொடுத்துட்டேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஆதார் கார்டு எந்த மொபைல் நம்பரோட லிங்க் ஆயிருக்கோ அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்டு வந்து சென்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த ஒன் டைம் பாஸ்வேர்டை இந்த இடத்துல என்ட்ரு பண்ணிவிட்டு வெரிஃபை அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிடுங்க. இப்போ நான் வந்து என்னோட ஒன் டைம் பாஸ்வேர்டை என்ட்ரு பண்ணிட்டேன். ஸோ இந்த OTPயை வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே வந்து வெரிஃபை அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி வெரிஃபை கொடுத்துருங்க. ஸோ நீங்கள் வந்து வெரிஃபை கொடுத்ததுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட ஹோம் பேஜுக்கு வந்து வந்துடும். ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் KYC வந்து அப்டேட் பண்ணக்கூடிய மெத்தடு. ஸோ இப்போ வந்துட்டு மறுபடியும் நீங்கள் வந்துட்டு உங்களோட ப்ரொஃபைலை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் KYC வந்து அப்டேட்டட் பண்ணாத மாதிரி தான் இருக்கும். ஸோ அப்கிரேட் யுவர் KYC அப்படின்னு தான் வந்து காமிக்கும். ஸோ இந்த KYC நீங்கள் வந்து அப்டேட் பண்ணது வந்து கரெக்டு தான். இதை வந்து உங்களோட பேஜில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கு 24 ஹவர்ஸ் வரைக்கும் டைம் எடுத்துக்கும். மேக்ஸிமம் டைம் வந்து 24 ஹவர்ஸ். ஸோ ஒரு நாளைக்குள்ளே வந்து மேக்ஸிமம் இது வந்து அப்டேட்டட் ஆயிரும். ஸோ இன்றைக்கி விட்டுட்டு இல்லை ஒரு 6 ஹவருக்கு அப்புறமா நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். உங்களோட லோகோவை கிளிக் பண்ணி செக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து KYC வந்து அப்டேட்டட் ஆயிருக்கும். இப்போ நான் வந்து கிளிக் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா KYC வெரிஃபைட் அப்படின்னு நமக்கு வந்து வந்துருச்சு பாருங்க. இது மாதிரி KYC வெரிஃபைட் அப்படின்னு வரணும். ஸோ நீங்கள் வந்து OTP என்ட்ரு பண்ணி வெரிஃபை பண்ணதுமே ஹோம் பேஜ் வரும். ஸோ அப்படி இருக்கிறப்போ வந்துட்டு நமக்கு வந்து KYC அப்டேட்டட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் ஆகாண்டாம். ஸோ KYC அப்டேட்டட் ஆயிருச்சு, பட் இந்த இடத்துல வந்து உடனே ரிஃப்ளெக்ட் ஆகாது. ஸோ இதை வந்து வெரிஃபை பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஸோ இல்லை டுமாரோ நீங்கள் செக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இது மாதிரி வந்து KYC வெரிஃபைட் அப்படின்னு வந்துடும். இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் KYC நம்ம அப்டேட் பண்ணக்கூடிய மெத்தடு. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ATM மூலமாக பணம் எடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ இதுக்கப்புறம் நான் வந்துட்டு ATMல வந்து பணம் எடுக்க ட்ரை பண்ணேன். ஸோ பணம் வந்து எடுக்க முடியலை. ஸோ என்ன ரீசன் அப்படின்னு வந்து தெரியலை. ஸோ என்னமோ வந்துட்டு ஷேர் பண்ணி கேட்டுட்டு ஸோ இதில் வந்து எப்படி பணம் எடுக்கிறது அப்படிங்கிறத நான் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃபுல் KYC எனக்கு அப்டேட்டட் ஆயிருச்சு, ஆனாலும் ATMல வந்து பணம் எடுக்க முடியலை, பேலன்ஸும் வந்து செக் பண்ண முடியலை. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.